Student, good morning. So x cube plus y cube dy minus x square y dx. Okay. So அப்போ solution. முதல்ல கொஸ்டின் அப்படியே எடுத்து சொல்யூஷனாக எழுதிக்கலாம். சால்வ்னு மட்டும் தான் கொடுப்பாங்க, நாம தான் சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இன்ட்டு டிஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த மைனஸ் டைம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன சார்னா, இந்த டிஒய்யை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். டிஒய்யை உள்ள மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? xy இன்ட்டு டிஒய் ப்ளஸ் ஒய் கியூப் இன்ட்டு டிஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போது ஒய் கியூப் டிஒய்யை மட்டும் அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஒய் கியூப் டிஒய், அதாவது ஒய் டேமை தனியாக வச்சுக்கிறோம், எக்ஸ் டேமெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். என்ன வரும் சொல்ல பார்க்கலாம்? இந்த மைனஸ் டைம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்ன வரும் சொல்லுங்கள்? ஆல்ரெடி என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிஎக்ஸ். ஓகே, எக்ஸ் கியூப் டிஒய் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் எக்ஸ் கியூப் டிஒய் மைனஸ் எக்ஸ் கியூப் டிஒய். ஓகே, மைனஸ் எக்ஸ் கியூப் டிஒய். ஓகேவா? ஸோ அப்போ இதில் இருந்து காமனாக பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அங்கே எக்ஸ் கியூப் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துடலாமா? அப்போ என்ன வரும்? ஒய் கியூப் டிஒய் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? ஒய் டிஎக்ஸ் ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய் மைனஸ் எக்ஸ் டிஒய். ஓகே, ஸோ அப்போ போத் சைடு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஒய் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். ஓகே, ஒய் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் என்ன வரும்? ஒய் டிஒய் ஒய் டிஒய் இஸ் ஈக்குவல் டு, வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், அகைன் என்ன இருக்குது? ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய். ஓகே, divided by y square divided by y square. ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் பாருங்கள் என்ன ஃபார்முலா? u by v ஃபார்முலா, v u dash minus u v dash divided by v square. ஓகே, அப்போ y dy is equal to x square into d of x by y d of x by y. ஓகே, இப்போ போத் சைடு டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் என்ன சார் வரும்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. dy டிவைடட் பை ஒய் dy டிவைடட் பை ஒய். ஓகே, இஸ் ஈக்குவல் டு, போத் சைடு இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுத போகிறேன். ஓகே, அகைன் என்ன இருக்குது? டி ஆஃப் எக்ஸ் பை ஒய். எதுக்கு சார் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னா, இங்கேயும் எக்ஸ் பை ஒய் இங்கேயும் எக்ஸ் பை ஒய் வந்தால் தான் நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியும். அதாவது இன்டகிரல் டிஎக்ஸ்னால் இங்கேயும் டிஎக்ஸ் இருக்கணும், இங்கே எக்ஸ் பை ஒய்னா இங்கேயும் எக்ஸ் பை ஒய் இருக்கணும். அதனால தான் நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியும். அதனால தான் அது ஒய் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அகைன் என்ன பண்ணலாம்? இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஓகே, லாக் ஒய் லாக் ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் என்ன சார் வரும்? லாக் மாடுலஸ் ஒய் லாக் மாடுலஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, அப்போ இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் இன்டகிரல் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன். ஓகே, அப்போ எக்ஸ் பை ஒய் ஹோல் கியூப் எக்ஸ் பை ஒய் ஹோல் கியூப் டிவைடட் பை 3. ஓகே, அப்போ இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? லாக் மாடுலஸ் சி லாக் மாடுலஸ் சி. ஓகே, அப்போ லாக் சியை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? லாக் சியை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ். ப்ளஸ் என்ன ஆகும்? மைனஸ். ஓகே, லாக் மாடுலஸ் ஒய் மைனஸ் லாக் மாடுலஸ் சி மைனஸ் லாக் மாடுலஸ் சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3y cube 3y cube. ஓகே, ஸோ அப்போ போத் சைடு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, போத் சைடு எக்ஸ்பெரன்ஷியல் எடுக்கலாம். ஓகே,
போத் சைடு எக்ஸ்பெரன்ஷியல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே முதல்ல அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா? லாக் ஏ மைனஸ் லாக் பின்னா லாக் ஏ பை பியா. அப்போ எப்படி எழுதலாம்? லாக் மாடுலஸ், ஓகே, லாக் மாடுலஸ் ஒய் பை சி இஸ் ஈக்குவல் டு x cube divided by 3y cube, x cube divided by 3y cube. இப்போ என்ன சார் பண்ணலாம்னா both side exponential எடுத்துக்கலாம். exponential எடுத்தா என்ன வரும்? e power log modulus y by c is equal to e power x cube divided by 3y cube. ஓகே, அப்போ e power log ஏவை ஏன்னு எழுதலாமா? ஏன்னு எழுதுனா என்ன வரும்? y by c is equal to, ஓகே, x cube divided by e power 3y cube, e power 3y cube. ஓகே, ஸோ அப்போ y is equal to c e power x cube divided by, okay, c e power x cube divided by 3y cube. Okay, it is the required differential equation. Very very important 5 mark public repeated. இந்த சம பப்ளிக்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நல்லா தெளிவாக பார்த்துக்குவாங்க. நோட்ஸ் நல்லா கிளியராக எழுதிக்குவாங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.